பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அசோக் நாகராஜன் அவர்கள் 40 ரூபாய் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கும் எம்என் நம்பியார் அவர்கள் 100 ரூபாய் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கூடவே பல நபர்களும் தொடர்ந்து லைக் பண்றது, ஷேர் பண்றது, கமெண்ட் பண்றதுன்னு உதவிகள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவும் இருக்குன்ற நம்பிக்கையில எந்த ஒரு டிலேயுமே இல்லாம பதிவுக்குள்ள போயிடலாம். அமெரிக்கா ஸ்ட்ராட்டஜிக்கான ஜோன்ஸ், இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதிகளை விட்டுட்டு ஓடுறாங்க. அதுவும் குறிப்பா நாட்டோ நாடுகள் அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. லார்ஜஸ்ட் ஏர்பேஸ் மிடில் ஈஸ்ட் வந்து வெக்கேட் பண்றாங்க. ஸ்ட்ராட்டஜிக் அப்புறம் இம்பார்ட்டன்ட் பிஸியஸ்ட் நேவல் பேஸ் யூஎஸோட 5th ஃபிளீட்னு சொல்லக்கூடிய பெஹ்ரைன்ல இருக்கக்கூடிய ஃபிளீட்ல இருந்து காலி பண்றாங்க. பாக்தாத் கிரீன் ஜோன் அமெரிக்காவோட எம்பசி, ஸோ அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஈராக்ல, ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறாங்க. பெர்ஷியன் கல்ஃபை விட்டு அமெரிக்கா வெளியே போறாங்க. ஸோ இது போல பல பகுதிகள், அதுவும் குறிப்பா குவைத், யுஏஇ, கத்தார், கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா, இந்த பகுதிகள்ல இருந்து வெளியேறாங்க அமெரிக்கா அப்படிங்கிற செய்திகள். நாட்டோவோட மிஷன் இம்மீடியட்டா ஈராக்ல வந்து பாத்தீங்கன்னா குவிட் பண்றாங்க. அதுவும் 600 பர்சனலுக்கு மேல விட்ரா பண்றாங்க. பல நாடுகள், அதுவும் குறிப்பா போலாண்ட்லாம் வந்து பார்த்தா நாங்க விட்ரா பண்ணிக்கிறோங்க அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. பல நபர்கள் இந்த பிராந்தியத்துல இருந்து வந்து பார்த்தா விட்ரா பண்றாங்க. அட் த சேம் டைம் அமெரிக்காவோட விக்டோரியா பேஸ் பாக்தாத் ஈராக்ல திரும்பவும் ஒரு தாக்குதல் மேசிவா தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள். காலி பண்ணி போனாலும் போகாட்டி இவங்க அடி அப்படிங்கிறது பண்ண விழுந்துகிட்டு தான் இருக்கு. ஹெவியா வந்து பாத்தீங்கன்னா அட்டாக்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இப்போ அமெரிக்காவோட ட்ரெஷரி தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு செய்திகள் வந்திருக்கு. லைசன்ஸ் பர்மிட் வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட க்ரூட் ஆயிலுக்கு அலோவ் பண்றோம் டெம்பரவரியா. ஸோ இதனால ஈரான் அந்த வழியா வந்து பாத்தீங்கன்னா வர்த்தகம் பண்ணிக்கலாம், ஈரானோட ஆயிலை நீங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது போல. 14 பில்லியன் டாலர் அளவுக்கான ரெவென்யூ ஈரானுக்கு கிடைக்கும். இதுக்கு கைமாறா ஈரான் என்ன செய்யறாங்க, அதாவது சேஃப் பேசேஜ் கப்பல்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான் உட்பட பல நாடுகள், இப்ப ஜப்பானுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோஆர்டினேட் பண்றோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்ட தகேஷி அவர்கள் வாஷிங்டனுக்கே போய் நேரா பேசி ட்ரம்ப் அவர்களை மகிழ வச்சுட்டு, அது மனசு சார்ந்த கோவப்படாம, ஐயா எங்களுக்கு வேணுங்கய்யா, அங்க அடிக்கிறாங்க, நாங்க அவங்க கிட்ட பேசிக்கிட்டுமா, இல்ல நீங்க டோரை திறக்கிறீங்களா பெர்ஷியன் கல்ஃப்ல இல்லையா, அப்ப நாங்க அவங்க கிட்ட பேசிக்கிட்டுமா அப்படிங்கிறதோட நெகோசியேஷன் ஏதோ நடந்திருக்கும் போல தெரியுது. ஸோ ட்ரம்ப் அவர்கள் அதுக்கு அப்படிங்கிற சமிகைகள் சொல்லியிருக்கலாம். ஸோ ட்ரம்ப் அவர்கள் சொல்றதுக்கு ஏற்ப ஜப்பான் ஈரானோட பேசியிருக்காங்க. ஸோ சில விஷயங்கள் நடந்திருக்கு. இப்ப ஜப்பானோட கப்பல்கள் வெளியே போகுது அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்ப இருக்கக்கூடிய விஷயம் இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு பேக்ரவுண்ட்ல. ஸ்ரீலங்கா தரப்புல வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சியா அமெரிக்காவோட கப்பல்கள் இறங்குறதுக்கு கேட்டுக்கிறாங்க. நகி ஹே, ஆளை வச்ச வச்சு போட, ஓடி பேர் இங்க வர வேண்டாம் அப்படிங்கிறதோட ஸ்ரீலங்கா வந்து துரத்தி விட்டு வந்துருக்காங்க. அமெரிக்காவோட போர் விமானங்கள் இங்க லேண்ட் ஆகுதுக்கு நாங்க அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத அவங்க தப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இதுல இதே போல ஒரு இன்சிடென்ட் நடந்தது முன்னாடி. யூகேவோட வண்டின்னு நினைக்கிறேன் F-35 காத்துல பறந்து வந்து கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து நம்மளோட கொச்சியில கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. அலங்கார பொருளாட்டி நிப்பாட்டி வச்சு ரொம்ப படாத வாடப்பட்டு ரிப்பேர் பண்ணி தூக்கிட்டு போனாங்க அந்த வண்டியை, ஏதோ வச்சு சேஃப்டி பண்ற மாதிரி. ஆனா ஈரான் அதை போட்டு தள்ளிட்டாங்க, அது வேற விஷயம். F-35 இப்ப இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னதான் நடக்குது. இப்போ ஏன் வந்து அமெரிக்கா ஆயில வந்து பாத்தீங்கன்னா அலோவ் பண்றாங்க ஈரானோட ஆயில, இப்ப இங்கிருந்து விட்ரா பண்றாங்களே, என்ன நடக்குது, அமெரிக்கா தோல்வியை ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது என்னோட தனிப்பட்ட கருத்து தான். ரெண்டாவது எம்என் நம்பியார் அவர்கள் 100 ரூபாய் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க ஒரு கேள்வியும் கேட்டிருந்தீங்க, இது போல ஆயில் சாங்ஷனை தூக்குறாங்க, இது போல பல விஷயங்கள் நீங்க கேட்டிருந்தீங்க, அதுக்கான ஒரு பதிலாக இருக்கு. இது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து, அது முழுசா நானே யோசிக்கிறது இல்ல. நான் நிறைய பேர்த்தோட வீடியோஸ் பாக்குறோம். ஸோ அதுல என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கறதோட ஒரு அனாலிசிஸ், அவங்களோட ஒரு கருத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் உள்வாங்கிக்கிறத நான் உங்களுக்கு தரேன். இப்போ இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சா, ஈரானோட இந்த கான்ஃபிளிக்ட் முடிஞ்சிருச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அது முடியல. அமெரிக்கா அவ்வளோ சீக்கிரத்துல, அதுவும் சூப்பர் பவர், அவ்வளோ சீக்கிரத்துல தோல்வியை ஒத்துக்க மாட்டாங்க. இது மத்த பிராந்தியம் மாதிரி கிடையாது. இது அமெரிக்காவோட ஒரு உயிர் நாடி. அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களால அவ்வளவு சீக்கிரத்துல முடியாது. ஈரானோட வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பிரச்சனை முடிக்கிறதுக்கு அவங்களால முடியாது. 100% பாசிபிலிட்டி இல்ல. பேச்சுவார்த்தைகள் இருக்கும், கொஞ்சம் கூல் பீரியட் கிடைக்கும் ஈரானுக்கும். ஏன்னா பல கப்பல்கள் அங்க சிக்கி இருக்கு. இப்போதைக்கு வர்த்தக போக்குவரத்து அப்படிங்கிறதுக்கான வழி இல்ல. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, நாட்டோ எல்லாம் வந்து கவர்ட்ஸ்
அவங்க ஈஸியா மிலிட்டரி மேனுவர்ஸ் பண்ணிருக்கலாம். யூஎஸ் இல்லைன்னா நாட்டோ வந்து ஒரு பேப்பர் டைகரு அப்படின்னு பல விஷயங்கள் கோவப்பட்டு போட்டிருந்தாரு. அதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது தெரியுது. ஸோ நாட்டோ நாடுகளோட உதவிகள் இங்க வரல. பெர்ஷியன் கல்ஃப் அன்பிளாக் பண்றதுக்கு அமெரிக்கானால முடியல. இது ஓப்பனா உலகம் அறிஞ்ச உண்மை. ஸோ ட்ரம்ப் அவர்கள் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அங்க பேசியிருக்காரு. கொஞ்சம் தலை குனிஞ்சாலும், அதாவது விட்டு கொடுக்க பேச்சுவார்த்தை தானே. தோல்வி நடக்குது அப்படின்னா கொஞ்சம் பேசுறதுல தப்பு இல்லை இல்லையா? ஸோ அதனால ஒரு ஸ்டெப் பேக் எடுத்திருக்கிறாங்க அமெரிக்கா. ஸோ இந்த இடத்துல பெர்ஷியன் கல்ஃபோட கண்ட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஈரான் கிட்ட இருக்கு. ஸோ அந்த பகுதியில இப்ப ஈரான் அலோவ் பண்ணணும் அப்படின்னா எப்படி? அன்பிளாக் பண்ண முடியல, தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க. இப்ப அன்பிளாக் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்ப ஈரானுக்கு ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும். ஈரான் என்ன கேட்கறாங்க? ரெப்பரேஷன் கேட்கறாங்க. அதுல ஃபர்ஸ்டா என்ன செய்வாங்க? ரெப்பரேஷன் அமெரிக்கானால தர முடியாது, ஏன்னா போர் இன்னும் முடியல. ஸோ போர் முடியல அப்படிங்கிறதுனால ஈரானுக்கு சாங்ஷன்ஸை தூக்கி விடுறாங்க. எல்லா நாடுகளும் ஈரானோட வர்த்தகம் பண்ணிக்கலாம், ஆயில் ட்ரேட் பண்ணிக்கலாம். நீ ஆயில் அனுப்பு, நான் உன்னோட ஆயிலை தடுக்க மாட்டேன். ஸோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். ஸோ இரு தரப்புலையும் வந்து பாத்தீங்கன்னா இதை கடைபிடிக்க போறாங்களா அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இங்க இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் இதுவா இருக்கலாம். இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நான் புரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் நார்மலா இது போல ஒரு பேக்ரவுண்ட்ல டாக்ஸ் நடந்திருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் உறுதிப்படுத்த முடியல, ஏன்னா எல்லா செய்திகளும் என்னால எடுக்கவும் முடியல. அதுவும் குறிப்பா என்னோட மேனேஜருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் எப்பெல்லாம் வீடியோ பண்ணலாம் ஆசை அப்படின்னு நினைக்கிறேன், அப்போ அவருக்கு மூக்கு ஏத்துறது ஏதோ ஒரு வேலையை கொடுத்தாரு. எனக்கு ஆபீஸ் வேலை தெரிய மாட்டேது, தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. லேட் ஆயிடுச்சு வீடியோ பண்ணி போறதுக்கு. ஆபீஸ் வேலை கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்துச்சு, மற்றபடி எதுவும் இல்லை. மெயினான விஷயத்துக்கு வந்தாலும் இப்போ போர் முடிஞ்சிருச்சு ஆனா இல்ல, ஆனா பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. இதுல ஈரான்ல இருந்து சில அபிஷியல்ஸ் ரஷ்யாவுக்கு போனதாகவும், ரஷ்யால அமெரிக்காவுக்கு சில அபிஷியல்ஸ் வந்ததாகவும், அங்க பேக்ரவுண்ட்ல டாக்ஸ் பண்ணதாகவும், அங்க ஏதோ ஒரு முடிவு ரஷ்யா ஏதோ ஒன்று சொல்லி இருதரப்புலையும் சரின்னு மண்டை ஆட்டினதாகவும், அதுக்கப்புறம் இது போல செய்திகள் வந்ததாகவும் பேசிக்கிறாங்க. செய்திகள் ஏதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இருந்துச்சுன்னா நான் எடுத்து அட்டாச் பண்றேன். பட் ஆனா இது போல வந்து பண்ண அரசியல் பரசலா ஒரு 2-3 நாளாவே பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இது இணையதளத்துல இருக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு டாபிக் தான். ஸோ அதோட அவுட்புட் என்ன அப்படிங்கிறது இப்ப நம்மளுக்கு தெரியுது. ஸோ பேக்ரவுண்ட்ல டாக்ஸ் நடந்திருக்கு, பேக் சேனல்ல டாக்ஸ் நடக்குது. ஸோ அந்த டாக்ஸ்ல இருதரப்புலையும் கொஞ்சம் ஒரு இடத்துல வந்து பண்ண இன்டர்செக்ட் ஆயிருக்காங்க, அதாவது ஒத்து போயிருந்திருக்காங்க. அதுதான் இந்த ஆயில் வர்த்தகம், கேஸ் வர்த்தகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே டெம்பரவரியா தான் இருக்கும், இதெல்லாம் பர்மனன்ட் கிடையாது. இப்போதைக்கு சும்மா ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்காக இப்போதைக்கு பண்ணிக்கலாம். பட் ஆனா இது லாங் டேர்ம்ல இருக்குமானா இல்ல. இப்போ அமெரிக்கா அவங்களோட அசட்ஸ் வந்து கிளப்பிட்டாங்கல்ல அப்படிங்கிற கேள்வினா சேஃப்டி, ப்ரிகாஷன், ப்ரொடெக்ட். ஏன்னா ஈரானோட மிசைல் கெப்பாசிட்டி என்ன, அவங்களோட ஃபைட்டிங் இது என்ன, பவர் என்ன அப்படிங்கறத காமிச்சிட்டாங்க. ஸோ அதனால இதுக்கப்புறம் அமெரிக்கன்ஸ் அங்க இருக்கிறது அந்த பிராந்தியத்திலே இருந்து சண்டை பிடிக்கிறது வாய்ப்பு இல்லை. இப்போ வந்து ஏர் பேட்டில், முழுக்க ஏர் பேட்டில். ஏர் பேட்டில பொறுத்த வரைக்கும் எவனாலையும் ஜெயிக்க முடியாது. ஈரான்னாலையும் ஜெயிக்க முடியாது, அமெரிக்கானாலையும் ஜெயிக்க முடியாது, இஸ்ரேல்னாலையும் ஜெயிக்க முடியாது. ஸோ கிரவுண்ட் ட்ரூப் உள்ள இறங்கினா மட்டும்தான் இதுக்கு ஒரு வழி கிடைக்கும். ஈரான் ஜெயிக்கணும்னாலும் கிரவுண்ட் ட்ரூப்ஸ் உள்ள போகணும், ஈரானோட ட்ரூப்ஸ் போகணும், அப்பதான் ஈரான் ஜெயிக்க முடியும். ஈரானுக்குள்ள வரணும் அப்படின்னா, ஈரானை தோக்கடிக்கணும்னா அமெரிக்காவோட கிரவுண்ட் ட்ரூப்ஸ், இஸ்ரேலோட ட்ரூப்ஸ், வெஸ்டர்ன் ட்ரூப்ஸ் உள்ள வந்தாதான் ஜெயிக்க முடியும். அந்த பகுதி பிராந்தியம் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கணும். இப்ப அந்த பகுதி எடுக்க முடியுதா ஈரான்ல அப்படின்னா இல்ல. ஈரானை பொறுத்த வரைக்கும் என்ன யோசிக்கிறாங்க? ஃபுல்லி டிஃபென்சிவ், அதாவது நாங்க எங்களை தற்காத்துக்கிறோம், சீஸ்ஃபயர் போடு, இழப்புக்கு பணம் கூட ஓடிடு, அப்படிதான் அவங்க தரப்புல இருந்து இருக்காங்க. அவங்க ஆளணும், ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இல்ல, அவங்க பகுதியை ப்ரொடெக்ட் பண்ணா மட்டும் போதும் அப்படிங்கிறதுக்கான ஏர் பேட்டில். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறது. அஃபென்ஸ் இஸ் த பெஸ்ட் டிஃபென்ஸ் அப்படிங்கிற நம்ம சேனலை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். இது பலரோட கருத்துக்கள். அதனால அவங்க அஃபென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு தாக்குதலை கிரகிச்சுக்கிறாங்களோ அதே அளவுக்கு திருப்பி கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் அவங்களோட ஒரு கவுண்டர் மெஷரா வந்து பண்ண செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ ஒரு கேள்வி வந்திருக்கும், ஸோ பேக் சேனல் போகுது, பேச்சுவார்த்தை நடக்குது, எல்லாம் சுமூகமா தான் நடக்கிற மாதிரி இருக்கு. அமெரிக்காவும் அங்கிருந்து ட்ரூப்ஸை விட்ரா பண்றாங்க. ரெண்டாவது இங்க ஆயில் ட்ரேடு, வர்த்தகம் நடக்குது, இது எல்லாம் ஓகே தானே, அப்ப பிரச்சனை முடியற மாதிரி தானே இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இந்த பிரச்சனை இதனால முடியுமானா முடியாது. ஏன் அப்படின்னா, முடிஞ்சிருச்சுன்னா என்ன நடக்கும்? ஒருவேளை அமெரிக்கா இந்த பிரச்சனையை முடிச்சுட்டாங்க, இங்க இருந்து எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? இந்த இடத்துல ஈரான் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஷியன் கல்ஃப்ல டோல் வாங்குறாங்க அப்படிங்கிறது போல ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு இல்லையா? அதுதான் யுஏஇ, கத்தார், பெஹ்ரின், இங்க இருக்கக்கூடிய எல்லா இயற்கை வளங்களும் ஈரான் தான் மாறிடும். ஸோ ஈரானோட சொல்லக்கூடிய நாடுகளுக்கு தான் இந்த நாடுகள் ஏற்றுமதி இறக்குமதி பண்ண முடியும்.
முழு வர்த்தகத்தையும் அவங்க கட்டுப்படுத்துவாங்க. 2வது அவங்க டோல் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஈரோப்புக்கு போகக்கூடிய எல்லா வர்த்தகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வழியா ரீடைரக்ட் பண்ணுவாங்க. நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடோர் ஃபர்ஸ்ட் சொன்னதான் பிரிக்ஸோட டிரான்ஸ்போர்ட் காரிடோர். ஸோ அது வழியா நடக்கும். ஸோ அப்படி நடந்துருச்சுனாலே மேற்கு நாடுகள், குறிப்பா அமெரிக்கா, யூரோப் தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். கம்ப்ளீட்டா டிஃபீட் ஆயிருவாங்க. அது தேர்ட் ரேட்டட் கண்ட்ரியா மாறிடுவாங்க. இது போல ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதனால அது இப்போதைக்கு இது முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப என்னதான் செய்வாங்கன்னா, தொடர்ந்து அட்டாக்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும் ஈரான் மேல. இது போல தொடர்ந்து விமானங்கள் மூலியமாவோ, ஆம்பிபிஎஸ் லேண்டிங் பண்றது மூலியமாவோ, இம்பார்ட்டன்டான அசட்ஸை கையகப்படுத்துறதுனாலையும் இது போல விஷயங்கள் நடக்கும். ஸோ எஸ்கலேஷன் டாமினன்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஆம்பிபிஎஸ் லேண்டிங் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள்லாம் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. இது போல விஷயங்கள்லாம் அதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் அது போல ஒரு விஷயங்கள் யோசிக்கிறாங்க இல்லையா? அமெரிக்க படையோட சேர்ந்த அரபுலக நாடுகளோட படைகளும் இணைஞ்சு மேபி பண்றதுக்கு வாய்ப்பு. அப்படி அமெரிக்கா மட்டும் போய் செய்ய முடியாது. கண்டிப்பா இவங்களும் செஞ்சா செஞ்சாகணும். ஒருவேளை அப்படி செய்யறாங்க அப்படின்னா ஈரான் அதுக்கு ரிட்டாலியேட் பண்றதுக்கு அவங்க டிஃபெண்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க. அவங்க எந்த அளவுக்கு பகுதிகளை இழந்தாலும் வந்து பிடிச்சாலும் அந்த அளவுக்கு அவங்க டிஃபெண்ட் மட்டும் தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களே தவிர, அவங்க வந்து ஒரு இடத்துக்கு போய் அஃபென்சிவ் பண்ணி இந்த உக்ரைன் மாதிரி போய் கர்ஸ்க்கு குடையிறது அந்த மாதிரிலாம் வந்து பண்ண ஈரான் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு மிக பெரும் பிரச்சனைகள் ஆகும். மேபி அதோட ஸ்ட்ராட்டஜி வேறையா இருக்கும். இப்போதைக்கு ஈரான் பிளான் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி பியூர் டிஃபென்ஸ். அந்த பகுதிகள் மேல தாக்குதல் பண்றது, அந்த பகுதிகளை வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் என்கிட்ட இல்லைனாலும் உங்ககிட்ட இருக்கக்கூடாது அப்படிங்கிற போல ஒரு மைண்ட் செட்ல அவங்க பிஹேவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஈரானோட தெற்கு பகுதிகளை ட்ரூப்ஸை டிப்ளாய் பண்ணி கட்டுப்பாட்டுக்குள் எடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க அரபுலக நாடுகள். அப்படி இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஃபுல்லா ஈரான் கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் இங்க இருக்கக்கூடிய சிக்கல். அமெரிக்கா முழுவதும் மிடில் ஈஸ்டே இழந்துருவாங்க. சரி, அதனால அமெரிக்காக்கு என்ன பிரச்சனை? இப்ப இங்க இருக்கிறதெல்லாம் போயிடுச்சு, மத்ததெல்லாம் இருக்குல்ல, அதை வச்சு அவங்க பண்ணலாம்ல, மத்த ஏரியாக்கள்லாம் வச்சு பண்ணலாம்ல அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இஸ்ரேல் கான்ஸ்டன்டா போர்லயே இருப்பாங்க. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா சிரியால இருந்து ஒரு தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிற பார்த்தோம், செய்திகள் பார்த்தோம். இப்ப இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா சிரியா மேல தாக்குதல் பண்ணிட்டாங்க. அதுக்கு சவுதி அரேபியா தரப்பு வந்து கடுமையான கண்டனங்கள், இஸ்ரேல் யார கூட்டொழிச்ச சிரியால அப்படிங்கிற கடுமையான கண்டனங்கள் அவங்க தரப்பு வந்திருக்கு. அமெரிக்கா செஞ்ச மிக முட்டாள்தனமான ஒரு முடிவு, இது பல அனலிஸ்டோட கருத்து, இது என்னோட தனிப்பட்ட கருத்துல பலரோட கருத்துக்கள், ஒரு மிக முட்டாள்தனமான ஒரு முடிவு அப்படிங்கிறது பஷர் அல் அசத் அவர்களோட ஆட்சியை கவிழ்த்ததுதான் காரணம். அதுதான் இந்த அளவுக்கு அமெரிக்காவோட வீழ்ச்சிக்கான காரணம். எல்லாரும் அதனால என்ன பெனிஃபிட் தானே அப்படிங்கிற யோசிப்பாங்க. அப்படி கவிழ்க்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல சண்டைக்கு எல்லாம் பண்ணாங்க, எல்லாம் செட்டிங் போட்டாங்க, பண்ணாங்க. ஆனா ரஷ்யா கிளியரா ஒரு ஸ்டெப் பேக் எடுத்து வச்சு வேணுங்கிறத பண்ணிக்கப்பா அப்படிங்க விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப துருக்கி பவர்ஃபுல் ஆயிட்டாங்க. துருக்கி சிரியா இங்க எல்லாமே பவர்ஃபுல் ஆயிட்டாங்க. இப்ப உட்கார்ந்துட்டு இருக்காரு யாரு? ஜுலானி அவர்கள், சாரா அவர்கள், பேர் மாத்திட்டாரு இல்லையா? இப்ப வரைக்கும் மண்டையில ஒத்துக்கவே மாட்டேன். சரி, ஓகே. இப்ப யார் உட்காந்துக்கிறா? அல் சாரா அவர்கள். சரி, இப்ப அவர் யாரு விருப்பமானவர்? துருக்கிக்கும் சரி அமெரிக்கா இவங்களுக்கு எல்லாம் ஓகே அப்படிங்கிற போல ஒரு பர்சன் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ரஷ்யாவுக்கு தோல்விதான் அப்படிங்கிற சொல்வீங்க. பட் இருந்தாலும் ஜுலானி அவர்களோட பர்த் பிளேஸ் எது, அவரோட இடம் எது? அது கோலன் ஹைட்ஸ். கோலன் ஹைட்ஸ் யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு? இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. எங்க சிரியா அடிச்சாங்க? கோலன் ஹைட்ஸ்ல அடிச்சாங்க. சோ இப்போ கான்ஸ்டன்டா வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் இங்க வீக்கா இருக்கா, அமெரிக்கா வீக்கா இருக்கா. அப்போ துருக்கிக்கு என்ன யோசிக்க தோணும்? ஒட்டோமன் எம்பையரை ரிவைவ் பண்ணுவோம் அப்படிங்கறதுதான் யோசிப்பாங்க. அப்போ இஸ்ரேல் கான்ஸ்டன்டா போர்லயே தான் இருப்பாங்க. இது ஈரானுக்கும் வேணும், துருக்கிக்கும் சரி ஈரானுக்கும் சரி. அவங்க காமனா இன்டர்செக்ட் ஆகக்கூடிய, அதாவது ஒத்து போகக்கூடிய ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல குர்திஸ்தான் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கிறதுனால துருக்கியும் சரி ஈரானும் சரி இதுல ஒத்து போவாங்க. துருக்கி மேலேயும் அமெரிக்கா சாங்ஷன் போட்டிருக்காங்க, நேட்டோ நாடுதான் இருந்தாலும் போட்டிருக்காங்க. அது காரணம் நிறைய விஷயங்கள் ரஷ்யா ஆயிட்டு இருந்து வாங்கியிருக்காங்க, ஏகப்பட்ட விஷயங்கள். இன்னொன்னு துருக்கி வளர்ந்துடக்கூடாது, அவங்க மிலிட்டரி ரீதியா வளர்றாங்க, அது இஸ்ரேலுக்கு ஆபத்து அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்கள் இருக்கு அதுக்கு பின்னாடி. ஈரான் மேலேயும் சாங்ஷன். இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா மேல நம்பகத்தன்மையே இல்லை. இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை இஸ்லாம். இவங்க ஒரு சைடு வேணுங்கிறாங்க, ஈரான் ஒரு சைடு வேணுங்கிறாங்க. நீ மெடிட்ரேனியன் பாத்துக்க, நான் பெர்ஷியன் பாத்துக்கிறேன். நல்லா ரெண்டு பேர்த்து நாட்டுக்குள்ளேயும் தீவிரவாத தாக்குதல் நடக்குது. ஸோ அதை கட்டுப்படுத்தணும். இப்ப என்ன பண்ணிட்டாங்க? சிரியால குர்திஸ்தானை விரட்டி விட்டாங்க, ஈராக் போனாங்க. இப்போ குர்திஸ்தான் வந்து பண்ணா ஈரானுக்கு வருவாங்களா அப்படின்ற கேள்வி இல்லையா? நாளைக்கு ஈரான்ல முடிச்சதுக்கு அப்புறம் நேரம் சிரியாக்கு தான் வருவாங்க, அப்புறம் நேரம் துருக்கிக்கு போவாங்க. ஏன்னா குர்திஸ்தானோட லேண்ட் நீங்க எடுத்து பாக்குறீங்க அப்படின்னா இங்க ரீஜன்ல இருக்கக்கூடிய எல்லா நாடுகள், அந்த ப்ராவின்ஸ் காக்கசஸ் இன்க்ளூடிங் ஆர்மேனியா, அசர்பைஜான், துருக்கி, சிரியா, ஈராக், ஈரான், இந்த பகுதிகள் இருந்து எடுத்து
ஒரு நாடு அப்படிங்கிறது போல உருவாகும் அப்படிங்கிற சொல்றாங்க குர்திஸ்தான் சொல்லிட்டு. இது எல்லாத்துக்குமே பிரச்சனையா இருக்கும். எல்லா நாடுகளும் இழப்புகளை சந்திப்பாங்க. எல்லாரும் கான்ஸ்டன்டா போர்லயே இருந்துட்டு இருப்பாங்க. மிடில் ஈஸ்ட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிம்மதியான வாழ்க்கையே இல்லாம போயிடும் ஒன்ஸ் அமெரிக்கா அங்க உள்ள வந்து இது போல செஞ்சுட்டாங்க அப்படின்னா. ஸோ அதனால காமனா இன்டர்செக்ஷன் ஆகக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது துருக்கிக்கும் ஈரானுக்கு இருக்கு. நம்ம முன்னாடி காசால பிரச்சனையை ஆரம்பிக்கும் போதே சொன்னோம், டூ ஸ்வாட்ஸுங்கிறது ஒன்னு துருக்கிக்கு இன்னொன்னு ஈரானுக்கு அப்படிங்கிறது போல. ஸோ அது இப்ப நடக்குதா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இன்னும் கொஞ்சம் நாட்கள் தானே தெளிவா தெரிய வரும். ஸோ இப்போ சிரியா இஸ்ரேல் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஈரான் சிரியாக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஈராக் இப்ப ஈரானோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு, துருக்கிக்கு சிரியா கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. ஸோ இங்க 2 இஸ்லாமிய பெரும் நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா பலம் பொருந்திய நாடுகள். அவங்களோட ஒற்றை எனிமே அப்படிங்கிறது யாரா இருக்காங்க? அப்கோர்ஸ் மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் ஆலைஸ், அதுக்கப்புறம் இஸ்ரேல். ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கை வைக்கிறதுக்கு இவங்க இணைஞ்சிருவாங்க. ஸோ இணைஞ்சு கான்ஸ்டன்ட் அங்க சண்டை நடந்துகிட்டே இருக்கும், போர் நடந்துகிட்டே இருக்கும். இஸ்ரேலால நிம்மதியா வாழவே முடியாது. அது மட்டும் இல்லாம மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சைடு போர் நடந்துட்டே இருக்குதுன்னா மிடில் ஈஸ்ட் காரிடோர் G20 மாநாடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. யுஏஇ வந்து டாக் ஆகி யுஏஇ வழியா வந்து பண்ண இஸ்ரேல் வழியா வெளியே போய் கிரீஸ்ல போய் டாக் ஆகி வர்த்தகம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போல. அந்த வர்த்தக பாதை நடக்குமா? இல்ல. அதாவது இதுல இருக்கிற இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். அதாவது ஈரோப்புக்கு போகக்கூடிய பாதை மட்டும் கிடையாது. உணவுப் பொருட்கள், கேஸ், ஆயில், எனர்ஜி டிரான்சாக்ஷனு, பொருட்கள், வணிகம், ஒரு நார்மலா இருக்கக்கூடிய ஒரு பொருள். ஸோ இது எல்லாமே அதுல வரது. அதை தவிர்த்து அது இல்லாத இன்னும் பல விஷயங்கள் அதுல இருக்கு. ஸோ நம்ம அடுத்தடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்மளுக்கு உங்களுக்கு சொல்றதுக்காக அந்த வர்த்தக பாதையை உங்களுக்கு ஒரு உதாரணமா சொல்றேன். ஆனா அதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இது சீக்கிரமா பதிவு முடிக்கணுன்றது காரணத்துக்காக நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ அந்த பாதை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேற்கு நாடுகளோட கையை விட்டு போயிடும். இதனால என்ன ஆச்சு அப்படின்னா, ஈரான் வழியா ரஷ்யாவுக்கு போகும், ரஷ்யால இருந்து யூரோப்புக்கு போகும் வர்த்தக பாதை. அது பிரிக்ஸோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது. ஸோ அந்த வர்த்தக பாதையில யூரோப்புக்கு பொருள் போயிட்டு தானே இருக்கும். அப்படி பண்ணிக்குவாங்கல்ல அப்படின்னா, வர்த்தகம் அப்படிங்கிறது ஒரு நாட்டோட முதுகெலும்பு. அந்த நாட்டோட முதுகெலும்பு அப்படிங்கிறது இன்னொரு நாட்டோட அடமானம் வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்போ கரண்டா உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா நேவல் பவர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யூகே, அமெரிக்கா, பிரான்ஸ் இவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த பிராந்தியத்துல வந்து பாத்தீங்கன்னா வர்த்தகங்களை கட்டுப்படுத்துறாங்க. எந்த நாட்டோட வர்த்தகம் எந்த நாட்டுக்கு நடக்கலாம், எந்தெந்த கார்கோ கப்பலுக்கு எவ்வளவு ரூபாய் டாக்ஸ் வசூலிக்கலாம், எந்தெந்த கார்கோ கப்பல் எந்தெந்த வழியா போகலாம் போகக்கூடாது அப்படிங்கிற முடிவுகள் அடிக்கணும்னு நினைச்சா அடிக்கிறது, அரெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சா அரெஸ்ட் பண்றது, எல்லா வேலையும் இவங்களால செய்ய முடியும். அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தா மட்டும்தான் அந்த வேலையை செய்ய முடியும். அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை அப்படின்னா வணிகம் அப்படிங்கிறது இன்னொருத்தவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும்போது முழுமையா அவங்க அடிமையாயிட்டாங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவங்களோட காசு அப்படிங்கிறது பண்ணா செல்லாது. வணிகம் யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கோ அவங்களோட காசு தான் செல்லும். இது போல பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பேக்ரவுண்ட்ல நடக்கும். சும்மா ஒரு துணுக்கு செய்தி மாதிரி நான் உங்களுக்கு அப்படியே போட்டுக்கிறேன். ஸோ இது போல ஒன்ஸ் இந்த இடத்துல அமெரிக்கா போற முடிச்சாங்கன்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அப்ப அமெரிக்கா என்ன செய்வாங்க அப்படின்னா, சேஃபா அவங்களோட ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பின்வாங்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தொடர்ந்து தாக்குதல்கள், ஏன்னா ஏர் பேட்டில் தான் நடந்துகிட்டு இருக்கு, தொடர்ந்து தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருக்கும். இதுக்கு நடுவுல ஈரானுக்குள்ள சண்டை நடக்கலாமா, ஈரானுக்குள்ள எப்படி கிரவுண்ட் ட்ரூப்ஸை கொண்டு போடலாம், எப்படியான வழிகளை செய்யலாம் அப்படிங்கிறது போல பல்வேறு விஷயங்களை அவங்க பிளான் பண்ணலாம். மேபி சென்ட்ரல் ஏசியன் நாடுகள் ஏதாவது ஒண்ணு டேர்ன் பண்ண முடியுமா, அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இருக்கா? இல்ல இப்ப கல்ஃப் நாடுகள் சவுதியா இருக்கட்டும், யுஏஇ, கத்தார், பெஹ்ரைன் இவங்களா இருக்கட்டும், ஸோ இங்க ஏதாச்சும் ஒன்று ரெடி பண்ணி இவங்களை நம்ம அட்டாக் பண்ண வைக்கலாமா அப்படிங்கிற போல விஷயங்கள்ல நிறைய வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா செய்வாங்க. ஸோ இது போல போர் அப்படிங்கிறது வந்து பண்ண நடந்துகிட்டு தான் இருக்கும். இது ஒரு கோல்டு ஒரு வாரம் நடக்க போகுது, பல வருஷங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பல அனலிஸ்டோட கருத்துக்கள். நடக்கும், மேபி நாளைக்கு நிக்கலாம், வாய்ப்புகள் இது தெரியாது. பட் ஆனா இது போல விஷயங்கள் சொல்றாங்க. ஏன்னா நிக்கிறதா இருந்தா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை எப்போ நின்றுக்கணும், ஏன் நிக்கவே மாட்டேங்குது, ஜவு முட்டாய் மாதிரி எழுதிட்டு இருக்காங்க. ரஷ்யா கிட்ட போய் பேசணும், மிரட்டணும் அப்படின்னா ஈரான் இந்நாத்துக்கு அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்ததுன்னா இந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆயிருந்துச்சுன்னா ரஷ்யாவோட தெற்கு போயிடுச்சு. ரஷ்யாவை வழிக்கு கொண்டு வர வைக்க முடியும், அவங்களுக்கு அழுத்தங்கள் கொடுக்க முடியும். நம்மளோட மேற்கு போயிடுச்சு, நம்ம இந்த சென்ஸ் இந்தியாவோட மேற்கு போயிடும். ஸோ பாகிஸ்தானுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இந்நாட்டுக்கு அமெரிக்கானால வந்து பாத்தீங்கன்னா ஆயுதங்கள் கொடுக்க முடியும், நம்ம மேல போர் செய்ய முடியும். ஸோ ஆப்கானிஸ்தான் போயிடும். ஸோ இது போல நாடுகளுக்கு வந்து பண்ணா வர்னரபிளா இருந்திருக்கும். ஸோ அல்டிமேட்டா என்ன நடக்கும், ரஷ்யா இந்தியா கட்டுப்பாட்டுக்குள்ள அமெரிக்கா எடுத்துக்கிட்டாங்கன்னா சீனாவும் முடிச்சு விட்டுருவாங்க அப்படிங்கிறத இருக்கக்கூடிய விஷயம். ஸோ சீனாவோட கவச நாடுகள் அப்படிங்கிறது போல நம்ம வச்சுக்கலாம் இப்போதைக்கு.
டிஃபென்சிவ் நாடுகள் அப்படிங்கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒர்க் ஆகாது. அவங்களுக்கு ஒரு கான்செப்டுக்கு சொல்றேன். ஒரு நாடுகளா முடிச்சுட்டு வருவாங்க அப்படிங்கூட சொல்ல வரேன். ஸோ ஈரான்ல கண்டிப்பா இது இப்போதைக்கு முடிய வாய்ப்பு இல்லை. பலரோட கருத்துக்கள் அதுதான். மேபி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா நடக்கலாம். இது இது விட்டுட்டாலும் அமெரிக்காக்கு ஏகப்பட்ட டிசாஸ்டர். அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோ டாலர் அது மாதிரி எதுவுமே இருக்காது. அது போல ஏகப்பட்ட விஷயங்கள். இதுல சவுதி ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு மூவ் பண்ணாங்க. நம்ம சேனல்ல சொல்லியிருக்கோம் முன்னாடியே, தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும். இந்த யமன்ல வந்து பாத்தீங்கன்னா தெற்கு யமன் அப்படிங்கிறது யுஏஓட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துச்சு. வடக்கு யமன் அப்படிங்கிறது சவுதியோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது. அதாவது அவங்க ஆதரவு பெற்ற படைகள். ஸோ அதுல யுஏஇ வந்து அந்த வடக்கு யமனை போட்டு அடிச்சிடலாம் அப்படிங்கிற ட்ரை பண்ணாங்க. ஆனா சவுதி ஒரே அழுத்தம் வந்து பாத்தீங்கன்னா அழிச்சு முடிச்சிட்டாங்க. ஸோ முடிச்சுட்டு இப்ப யமன்ல வடக்கு யமன் அப்படிங்கிறது போல ஒண்ணு இருக்கு. அடுத்தது யமன் ஹவுதிஸ் இருக்காங்க. இவங்க 2 பேரும் தான் இப்போதைக்கு ஆண்டுகிட்டு இருக்காங்க யமனை. சவுதியோட கட்டுப்பாட்டுலயும் யமனோட கட்டுப்பாட்டுலயும். ஸோ இந்த இடத்துல சவுதி அரேபியா ஈரானுக்கு எகெயின்ஸ்டா இருக்காங்க அப்படின்னா இந்நேரத்துக்கு யமனை அடிச்சிருந்திருக்கும். அங்க ஒரு போர் வந்திருக்கணும். அது எப்போ வருதோ அப்போ சவுதி அரேபியா நேரா ஈரானுக்கு எகெயின்ஸ்டா டேர்ன் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ இது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், புரிஞ்ச ஒரு விஷயம் தான். யமன் ஹவுதிஸ் அது போல ஒரு சண்டை நடக்கும் போது சவுதி அடிச்சாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு டாக்ஸ் போயிருக்கலாம். சவுதி அரேபியாவா இருக்கலாம், ஈரானா இருக்கலாம், சீனா மத்தியஸ்தம் பண்ணி ஒரு டாக்ஸ் போயிருந்திருக்கலாம். ஸோ இப்போ பெர்ஷியன் கல்ஃப் என்னதான் ஈரான் கட்டுப்படுத்தினாலும் சவுதி அரேபியாவோட வர்த்தகம் கட்டுப்பாடு இல்லாம நடக்கும். ஏன்னா அரேபியன்ஸ்ல கனெக்ட் ஆயிருவாங்க. சவுதி அரேபியால இருந்து யமன் வழியா வந்து பாத்தீங்கன்னா அந்த பேசஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்க முடியும், வர்த்தகம் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் சவுதி அரேபியாவுக்கு ஈரானுக்கு என்னைக்கு கிளாஸஸ் டைரக்டா வருதோ அந்த டைம்ல யமன் ஹவுதிஸ் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செக் வைப்பாங்க. ஸோ அங்க இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா சவுதி அரேபியாக்கு எகெயின்ஸ்டா ஈரான் மாறுறாங்கன்னா அந்த இடத்துல வேற மாதிரியான கோலிஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ 3 பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்காங்க. சவுதி அரேபியா, ஈரான், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா துருக்கி. இப்போ சவுதி அரேபியாவுக்கு என்ன ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இருக்கு ஈரானுக்கும் துருக்கிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, இஸ்ரேலோட மேப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இஸ்ரேல் ஒரு பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ராணுவத்துல போட்டிருப்பாங்க, அதுதான் இஸ்ரேல்னு சொல்லிட்டு. ஸோ இஸ்ரேலோட மேப் அவங்க எக்ஸ்பேண்ட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல சவுதியோட பெரும்பான்மையான பகுதிகளும் இஸ்ரேலோட தான் கிளைம் பண்றாங்க. ஸோ ஒரு நாள் சவுதிக்கு அது என்னைக்கா இருந்தாலும் த்ரெட்டு தான், இஸ்ரேல் பெருசா இருக்கிறது. ஸோ அதனால மேபி இஸ்ரேல் இந்த இடத்துல நியூட்ராலிட்டியை எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல தனியா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பவரா இருக்க வாய்ப்பு இருக்கு. சவுதி, ஈரான், துருக்கி அப்படிங்கிறதோட 3 பவர்ஃபுல் நேஷன்ஸ் இந்த மிடில் ஈஸ்ட்ல ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது போலதான் இங்க அலைன் ஆயிட்டு இருக்கு நடக்கக்கூடிய மூவ்ஸ். ஏன்னா யாரு எப்படி வேணா நடக்கலாம். டைம் ஒரு வேலை இப்படி நடக்கலாம். நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் யோசிக்கலாம், ஏகப்பட்ட விஷயங்கள் பேசலாம். திடீர்னு காலையில எந்திரிக்கும் போது ஏற ஒரு இடத்துல போடக்கூடாத இடத்துல குண்டை போட்டாங்கன்னு வச்சுங்களேன், யாரோ ஒருத்தங்க மாத்தி எது வேணாலும் மாறிடும். அதனால போரோட போக்க பொறுத்துதான் இது எல்லாமே மாறப்போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அமெரிக்கா என்ன முடிவுகள் எடுக்க போறாங்க, ஈரான் என்ன முடிவு எடுக்க போகுது, இந்த உலகம் இன்னும் எதெல்லாம் பார்க்க போகுது தெரியல. ஓரளவுக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து பண்ணா பதில் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். பேச்சுவார்த்தைகள் மேபி நடந்திருக்கலாம். பேக்ரவுண்ட் டாக்ஸ்ல ஒரு டெம்பரவரியா ஒரு கூல் டவுன் பீரியடுக்கா இது போல செஞ்சிருக்கலாம். மற்றபடி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா இந்த சண்டை இப்போதைக்கு நிக்குமானா அதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. மேபி அமெரிக்கா போச்சுனாலும் இஸ்ரேல்ல கான்ஸ்டன்டா வார் இருக்கத்தான் செய்யும். ஸோ அது போல நடந்துச்சுன்னா அமெரிக்காக்கு ஆபத்து. அதனால மேபி இந்த சண்டைகள் தொடர வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற கருத்துக்கள் இருக்கு. ஸோ ஓரளவுக்கு தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கணும் நம்பிக்கை. அடுத்த பேர் உங்க சந்திக்க. பை.